ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இந்தியாவில் ஹாப்பி சண்டே. என்ன சண்டே ஸ்பெஷல்லாம் லஞ்சில் ரெடி பண்ணிருக்கீங்களா? என்ன ரெடி பண்ணாலும் வீக்கெண்ட் எபிசோடுக்கும் சேர்த்து தான் ரெடி ஆவீங்க அப்படின்னு எனக்கு புரியுது. ஆனால் எப்பயும் போல் இந்த சீசனில் வீக்கெண்ட் எபிசோடுக்கான இன்ட்ரெஸ்ட்டே போச்சு கைஸ். இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுதான்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கமல் சார் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பிக் பாஸ் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 சீசன்ஸ் நான் பார்க்கல. 3rd சீசன்லேருந்து தான் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த 3rd சீசன்லேருந்துமே நான் ஃபுல் ஃப்ளோலலாம் பார்க்கல, நான் நல்லா விட்டு பார்ப்பேன். பட் ஆனால் வீக்கெண்ட் எபிசோடை மட்டும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். ஏன்னா ஃபுல்லாக பார்க்கலனாலும் வீக்கெண்டில் என்ன நடக்குதுன்னு புரியுதான்றதுக்காக பார்க்க மாட்டேன். பட் ஆனால் அவர் எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். சொசைட்டிக்கான விஷயங்களை புக்ஸ் மூலிமாவோ இல்லை அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமாவோ அவர் ஷேர் பண்ணும்போது, ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த ஷோ அட்ரஸ் பண்ணும்போது என்ன புரிதல் அட்ரஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு க்ளூவையும் கொடுக்குறாரு, தனக்கான இமேஜையும் காப்பாற்றிக்கிறாரு, ஒரு சொசைட்டிக்கான ஒரு விஷயத்தை பண்ணுறோன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பண்ணுறாரு அப்படின்னு ஒரு புரிதலோடு அந்த ஷோவை பார்க்கறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அகம் டிவி வழியே அகத்திற்குள் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த வார்த்தையிலே 1000 விளக்கம் இருக்கும். அப்புறம் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு சொல்லும்போது அதுக்கான ஒரு நுட்பமான விஷயங்கள் அதில் இருக்கும். அந்த கேமரா கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு வரிக்கு பின்னாடி அவ்வளோ விஷயங்களை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் அந்த ஷோவை எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு, ஒரு கான்ட்ரவர்சியான ஷோவை அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கான ஒரு எதிர்பார்ப்பு ஜனங்கிட்ட அப்படி இருக்கும். கமல் சார் வருவார், பேசுவார், என்ன பேச போகிறாரு, எப்படி பேச போகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற வரைக்கும் அது இருக்கும். ஓகே, எவிக்ஷன் ப்ராசஸ் தான் அப்படின்னு சொன்னாலுமே அந்த எவிக்ஷனையும் எவ்வளோ அழகாக பண்ணுறாரு, அவங்க மனசு கஷ்டப்படாமல் பண்ணுறாரு, அந்த எவிக்டாய் வெளில வரவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி அதை எடுத்து வைக்கிற விஷயங்கள் இருக்குல்ல. எதிர்க்க நிற்கிறவங்களையும் அந்த ஒரு ஈக்குவல் ரெஸ்பெக்டோடு நடத்தணும், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே உரிய ரைட்ஸு அப்படின்ற இடத்துல அது நடத்துறது இருக்குல்ல. அதுக்காகவே கமல் சாரை பார்க்கறதுக்காக அவ்வளோ கூட்டம் இருக்கும், நேரில் போகிறவங்களும் சரி, நம்ம வீக்கெண்ட் எபிசோட் பார்க்குறவங்களும் சரி. ஆனால் இதில் ஒரு துளியாவது இந்த சீசனில் வீக்கெண்ட் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வருதான்னு கேட்டால் சுத்தமாக கிடையவே கிடையாது. போன சீசனாவது சரி ஓகே, அவர் ஃபஸ்ட் டைம் வராரு, விஜய்ஸ் அவருக்கு தெரிஞ்சது ஏதோ பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு என்னமோ ஒன்று பண்ணிடுவாருன்னு ஒன்று இருந்தது. இந்த சீசனில் வீக்கெண்டு வந்துருச்சாப்பா, என்னத்தை பண்ண போகிறாரோ தெரில. ஏற்கனவே 5 நாள் இவனுங்க பண்ணுற அலப்பறத்தாங்களே, இந்த மிச்சம் இருக்கிற 2 நாள் இவர் எதையாச்சும் வந்து ஒன்று சுவாரஸ்யமாக பண்ணுவாருன்னு பார்த்தா இருக்கிறதையும் கெடுத்து விட்டு என்னமோ ஒன்று பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, ஷோ பார்க்குறோமே, அதுக்காகவாது அந்த கண்டினியூஷனாக அந்த 2 நாள் பார்ப்போம். அட்லீஸ்ட் யார் உள்ளே இருக்க போகிறாங்க, யார் வெளில போக போகிறாங்கன்றதுக்காகவாது பார்ப்போம் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்காக பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த நிலமையில தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த பிக் பாஸ் ஷோ இந்த சீசன் பார்க்குறோன்னா அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஹோஸ்ட் தான். ஏன்னா அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஆக்கிட்டாரு, அந்த சுவாரஸ்யமே இல்லாமல் ஆக்கிட்டாரு, அந்த ஷோக்கான வேல்யூவே இல்லாமல் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மேல் ஈகோ பிடிச்ச மனுஷன் எப்படி இந்த ஷோ நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளை அவர் ஒவ்வொரு வாரமும் செட் பண்ணிகிட்ருக்காரு. ஒஸ்ட் எக்ஸாம்பிள் நேற்றுமே பார்த்தீங்கன்னா வினோத்தை ஏன் திட்டினாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியவே இல்லை. ஆதிரை அந்த ஹேர் விஷயங்கள் அதெல்லாம் 1000 வந்தாலும் வினோத்துக்கு ஆப்வியஸாக பேச தெரில அப்படிங்கிறது உண்மைதான். பேச தெரிலங்கிறத விட உள்ள ஒரு பஞ்சாயத்துன்னு வந்தால் யார் பக்கமும் சரியாக அவர் ஸ்டாண்ட் எடுக்கலன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கு போய் ஒரு சரி பக்கமோ தப்பு பக்கமோ நின்னா நம்ம எங்கே அடி வாங்கிற போகிறோமோன்ற பயத்தில் பட்டும் படாமல் ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கேம்க்கான அந்த டிசர்விங் ஆட்டிடியூட் கிடையாது தான், ஆப்வியஸாக. அதை நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். இன்னொன்று வீக்கெண்ட் எபிசோடில் இவர் என்ன கேள்வி கேட்டாலும் ஏற்கனவே குழம்பிட்டு இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு நடுவில் இவர் ஒரு கேள்வி கேட்டால் நம்ம பதில் தான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் இவர் எந்த பதிலை சொன்னால் இவர் ஒத்துக்குவார் அப்படிங்கிறத மீறி உள்ளே இருக்கிறத சொன்னாலும் இவர் திட்டுவார். நம்மளாம் ஒன்று க்ரியேட் பண்ணி சொன்னாலும் அதையும் வந்து நம்ம இமேஜ் டேமேஜ் ஆக்கிடுவார். அப்போது இவர் எதிர்பார்க்குற பதிலை தான் சொல்லணும். இவர் எதிர்பார்க்குற பதிலை சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நேரம் கம்முன்னு நிற்கலாம். அவர் அடுத்து சொல்லுவார், இதானே, ஆமாம் தானே வினோத், ஆமாம் தானே சாண்ட்ரா, ஆமாம் தானே பாரு அப்படின்னு ஒன்று கேட்டார்னா ஆமாம் சார் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிவிட்டு கம்முன்னு இருந்துடலாம் அப்படின்ற இடத்துக்கு கண்டஸ்டன்ஸ் போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா சொன்னதில் நிறைய பொய் இருக்குது. அந்த கிச்சன் விஷயங்கள் சொல்லும் போதாகட்டும், வினோத் சொல்கிறாரு இல்லை திவ்யா இப்படி தான் சொன்னாங்க, பாரு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கான்ட்ரவர்சி. அதே மாதிரி சாண்ட்ரா விஷயங்கள் எடுக்கும்போது விக்ரம் சாண்ட்ரா, ஆனால் விக்ரம் விஷயத்தை மட்டும் சும்மா சொல்லக்கூடாது. சேது சார் விக்ரம் விஷயம், அரோரா விஷயம், இந்த மாதிரி திவ்யா விஷயம். ஸோ இவங்க சேனல் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க விஷயத்தை மட்டும் கரெக்டாக எடுத்து வைப்பாங்க. மற்றவங்களுக்கான நியாயம் அங்கே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கனி விஷயத்தையும் ஓகேவா. ஸோ மற்றவங்களுக்கான நியாயம் அங்கே இருக்காது. ஸோ பொதுவாக இருக்க வேண்டிய நியாயம் அங்கே இருக்காது. இவங்களுக்கு யார் தேவைப்படுறாங்களோ அவங்களுக்கான நியாயம் மட்டும்தான் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல வினோத்தும் கமருதீன் எஃப்ஜே இவங்க 3 பேரும் போன வாரம் லைவில் இது எத்தனை பேர் பார்த்தீங்க
மாட்டீங்கன்னு தெரில. வினோத்தை சேது சார் அடித்ததுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். வினோத், கமருதீன், எஃப்ஜே 3 பேருமே வீக்கெண்டில் இப்படி அவர் வந்து ஏதோ ஒன்று அவர் கேட்கும்போது நம்மளால் இதை ஃப்ரீயாக பேச முடியல, நம்ம சொல்ல வர்றதையும் சொல்ல விட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன 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 சொன்னாலும் என்ன பண்ணுறது, கம்முன்னு நிற்க வேண்டியதான், திட்டு கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜேவும் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பேசி தான் ஆகணும்னு வினோத்தை சொல்லியிருப்பார். எஃப்ஜேவும் கொஞ்சம் அந்த இடத்துல சொல்லியிருப்பார். அதாவது நம்ம சைடில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல, அதை எடுத்து வைக்க அவர் விட மாட்டேங்கிறாரு, சொல்ல விட மாட்டுறாரு, பேச விட மாட்டுறாரு. அப்படின்னும்போது இல்லை அப்படி ஏதாவது சொன்னால் திட்டு தான் வாங்க போகிறோம் இருக்கிறது சொன்னால் கூட அப்படின்னும்போது கம்முனே நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே, வினோத் 2 பேருமே பேசியிருப்பாங்க. கமருதீன் பட்டும் படாமல் என்ன பண்ணுற ஹோஸ்டெல்லாம் அவருக்கான மரியாதை கொடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்லியிருப்பார். ஸோ இந்த இடத்துல அவருக்கு கான்ஃப்ளிக்டாக ஒரு விஷயத்தை வினோத் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லி அப்படிலாம் ஒத்துட்டுலாம் போக முடியாது, செய்யாத தப்புக்கெல்லாம் எப்படி ஒத்துட்டு போக முடியும், இருக்கிற மாதிரி தானே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வினோத் வந்து அவருக்கே ஒரு பாணியில் எப்பயுமே அவர் ஒன்று விட்டுருவார்ல கடகடன்னு வாய். ஸோ அந்த ஒரு யதார்த்தமான விஷயங்களை சொன்னார். அந்த ஈகோ இவருக்கு ஹிட் ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் நினச்சேன் அவருக்கான மேல் ஈகோ மட்டும்தான் ஹிட் ஆகுது, பாரு கிட்ட மட்டும்தான் அது ஹிட் ஆகுது, இல்லை திவ்யா கிட்ட ஹிட் ஆகுது, வந்த புதுசில் ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னு. ஆதிரை உட்காந்துட்டே வந்து ஹோஸ்ட்டு சொன்னப்போ ஃபஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ அதிலே வந்தப்போ எல்லாரும் நின்று தான் பதில் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் உட்காந்து பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம் வரும்போது இவருக்கான மேல் ஈகோ மட்டும்தான் ஹிட் ஆகுது. இப்போ இவர் வினோத்தை அட்ரஸ் பண்ணும்போது உள்ளே யார் பேசினாலுமே அதை எடுத்து தன்னை பற்றி யாராவது பேசிவிட்டு அது வந்து என்ன தான் சேனல் வந்து நீங்கள் ஷோ பார்த்துட்டு வரலாம் நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சேனல் என்ன உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை தான் நீங்கள் பேசணும்னு புரியுது. அப்போது அதில் உங்களை பற்றி யார் தப்பாக பேசுகிறா சரியாக பேசுகிறா, உங்களை பற்றி யாராவது கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மட்டும் சேனல் காட்டுறாங்க. உங்கள் ஈகோவையும் வச்சு தான் சேனல் வந்து இந்த ஷோ ரன் பண்ணுறாங்கன்றது அப்பட்டமாக தெரிஞ்சு நேற்று நீங்கள் வினோத் அடிச்சப்போ இதே கேள்வியை நான் ஒன்று கேட்குறேன். இதே மாதிரி ஒரு இடத்துல விக்ரமும் கனியும் வந்து ஹோஸ்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க. இது நான் என்னோடய வீடியோஸில் இது ஒரு 3-4 வீக்ஸ்க்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் கிளிப்பிங்ஸாக போடணும்னு நினச்சேன், என்னால் அப்பப்போ அந்த ஷார்ட்ஸ் ரொம்பலாம் மைன்யூட்டாக போட முடியல, ஓரளவுக்கு தான் போடுறேன்னு சொல்லும்போது வீடியோஸ்க்கு நடுவில் ஒரு ஃப்ளோவில் நான் பேசியிருப்பேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், விக்ரமும் கனியும் குரூப்பிசம் பண்ணுறத ரொம்ப நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருப்பாங்க லைவில். அதாவது நம்ம வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து தான் ஒன்று, அதாவது பாரு அடித்ததை பற்றியே பேசியிருப்பாங்க. பாரு அந்த வார்டனாக இருந்த விஷயங்கள் அடித்தது, அதாவது அந்த லெட்டர் வந்துச்சுல அந்த தன்வசம் அது அடித்தது, அப்புறம் இன்னும் 2-3 விஷயத்தில் அதெல்லாம் அடித்ததை பற்றி பேசும்போது இதெல்லாம் வந்து பாருக்கு வந்து செம்மையாக நம்ம பண்ணோம்ல குரூப்பிசம் சேர்ந்து அப்படியே அவன் சொல்லுவான், பச்சையாக சொல்லுவான் ஓப்பனாக. அவன் கணிக்கிட்ட வந்து அவன் சொல்லுவான், விக்ரம் நான் வந்து அந்த லெட்டர் விஷயத்தை கூட அப்படியே ஆஃப் பண்ணிடலான்னு நினச்சேன், பட் ஆனால் ஆஃப் பண்ணலான்னு அவங்க பாரு நினச்சாங்க. ஆனால் அதை வந்து பிரஜன் வந்து அப்போ பிரஜன் இருந்தார் இல்லை உள்ள பிரஜன் வந்து அதை வந்து ஏன்னா அப்போ பிரின்ஸிபல் அவர், ஸோ அதை பிரின்ஸிபலாக அவர் அட்ரஸ் பண்ணுறதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரவும் அதை நம்ம எல்லாம் சேர்ந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாக்கி அவளை அவமானப்படுத்துறது இருக்குல்ல, அவளை வந்து அப்படி வந்து ஃபீல் பண்ண வச்சதுல அதெல்லாம் செம்ம வேறு லெவல் இருந்துச்சுன்னு அப்படி வந்து அப்பட்டமாக உட்காந்து வன்மத்தை கொட்டிகிட்டு இருப்பாங்க விக்ரமும் கனியும். ஸோ இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணது அப்படிங்கிறத அவங்க வாயிலே ஒத்திட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அப்போ கனி சொல்லுவாங்க, அப்போ வீக்கெண்டில் வந்து சேது சார் கூட வந்து குரூப்பிசம் பண்ணுறீங்களா அப்படியா இப்படியான்லாம் கேட்டால் என்ன திட்டு கொடுத்தாலும் அப்படியே கம்முன்னு வாங்கிட்டு அப்படியே இருந்தல, ஆமாம் சார் தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லிடலான்னு அப்படியே அந்த பாடி லாங்குவேஜை கூட காட்டியிருப்பாங்க கனி. ஆமான்னு சொல்லி ஒத்துக்கலாம், இல்லை சாரி சொல்லிட்டு ஒத்துக்கலாம், ஆனால் நம்ம செய்கிறத செய்வோம் அப்படிங்கிற மாதிரி என்னும்போது அப்போ விக்ரம் பிடிச்சிப்பான், என்ன இப்படி சொல்லிட்டீங்களே வீக்கெண்டில் அப்படின்னு. அப்பப்பா தெரியாமல் சொல்லிட்டேன், இந்த விக்ரம் பாருங்களேன் என்னை வாயை போட்டு வாங்கி விட்டாரு, அப்போ சேது சார் கிட்டே இதை போட்டு காமிச்சிடாதீங்க ஐயா, இதை சேது சார் கிட்டே போட்டு காமிச்சிடாதீங்கன்னு கேமரா கிட்டே போய் பேசுவாங்க. அப்போது அந்த விஷயத்தை ஸ்கிரிப்டில் சேனல் வந்து சேது சார் கிட்ட காமிக்கலையா, இல்லைனா வந்து சேனல் காமிச்சாலும் சேது சார் அதை அட்ரஸ் பண்ணலையா. ஆனால் நேற்று வினோத் பேசினதையோ ஒரு வாட்டி பாரு பேசினது, என்ன பாரு நான் வீக்கெண்டில் வந்தால் திட்டுறேனாமே, யார் நான் திட்டுறேனா பாரு அப்படின்னு சொல்லி பாருவும் பேசியிருப்பாங்கல்ல. இல்லை சார் நீங்கள் வீக்கெண்டில் என்ன அட்ரஸ் பண்ண போகிறீங்கன்றது தான் நான் யதார்த்தமாக சொன்னேன் அப்படின்னு. ஸோ பாரு சொன்னது உங்களுக்கு வந்திருக்கு, வினோத் சொன்னது உங்களுக்கு வந்திருக்கு, ஏன் கனியும் எஃப்ஜேஸ் பேசினது, கனியும் விக்ரமும் பேசினது ஏன் வரல, அது குரூப்பிசம் பற்றி பேசினது ஏன் வரல அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா அந்தர் பெல்ட்டி அல்ட்ரா பெல்ட்டி எல்லா பெல்ட்டையும் நீங்கள் அடிப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு ஒன்று. அதுக்கப்புறம் நேற்று என்ன கமருதீன் பாரு விஷயம் கண்ணா அப்படின்னான்னு எல்லா சேனல்ஸும் இதில் கமருதீன் அக்கா ஒரு பக்கம் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்களா, கமருதீன் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் இன்டர்வியூ அதே கமருதீன் அக்கா அரோரா பற்றி கூட தப்பாக பேசியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களா, அப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்கள் ஃபேமிலிக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அரோரா பற்றியும் தான் பேசியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் போட்டிங்களா. அப்போது இப்போ பாரு பற்றி பேசினா மட்டும் அவ்வளோ வைரல் ஆகிடுது அப்படின்னு. அப்புறம் அவன் கமருதீன் ஃப்ரெண்டுன்னே நீங்களே சொல்கிறீங்க, அப்போ ஃப்ரெண்டுக்கு அவன் சப்போர்ட் பண்ணாமல் பாருக்கா சப்போர்ட் பண்ணுவான், புரியல எனக்கு. அப்போ அதையும் பெருசாக்குறீங்க வைரலா, என்னப்பா பாருவோட அம்மா அக்கா அவங்க ஃபேமிலி இது வரைக்கும் வாயை திறக்கலை,
பாருக்கான சேனல்ஸ் நாங்கள் தான் கத்திட்ருக்கோம். ஒரு சில சேனல்ஸ் என்ன மாதிரி ஒரு சில சேனல்ஸ் கத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதனால் லாபம் இருக்கா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஐ மீன் இது வந்து பாரு ஃபேமிலி பார்ப்பாங்களா, பாரு வந்து வெளியில் வந்து இதை பார்ப்பாங்களா, இல்லை பாருக்கான ஏதோ ஒரு ஆடியன்ஸ் கிட்டே இது ரீச் ஆகுமான்னு கூட எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மனசில் பட்டதை ஆஸ் எ ரிவ்யூவராக ஒரு பெர்ஸ்பெக்டிவை நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இதுவும் அந்த கேம்குள்ளே இருக்க பெர்ஸ்பெக்டிவ்னு. ஓகேவா? அதுக்கே நீங்கள் எங்களை பிஆர்ன்றீங்க, அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க, இப்போலாம் ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறலாம். அதுவும் நான்லாம் வந்து ஃபீமேல் ரிவ்யூவராக பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் ரிவ்யூவராக வந்து பாருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. நிறைய அந்த ஜெனி ஃபோக்கஸ் அவங்களாம் பேசுகிறாங்க. பட் ஆனால் வாய்ஸ் மட்டும் தான் பேசுகிறாங்க. முகத்தை காமிச்சு யாரை பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு ஜென்ஸ் தான் 2-3 பேர் பேசுகிறாங்க. சிவி ஜோன் பேசுகிறாங்க, அப்புறம் வந்து அவங்க சிவா ஹானஸ்ட் ரிவ்யூ பேசுகிறாங்க, குட் ஹார்ட் குட் ஹெல்த் அவரும் வாய்ஸ் தான் பேசுகிறாரு, ஜெனி ஃபோக்கஸ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் ரிவ்யூவராக ஃபேஸை காமிச்சு பாருக்காக பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு என்னோட சேனல் தான் நினைக்கிறேன். வேறு யாராவது அந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்னோடய ஃபேஸ்துமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. கேள்வி மாதிரி இருக்கீங்க, இப்படி பேசுகிறீங்க, தலையாட்டி பேசுகிறது எனக்கான ஒரு பாடி லாங்குவேஜ், இல்லை எனக்கான அது ஒரு பழக்கமான விஷயம். ஓகேங்களா? இதை வச்சுலாம் அதாவது நான் ஃபேஸ் காமிச்சு பேசுறதுனால இது எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? வெறும் வாய்ஸில் வரும்போதாச்சும் வெறும் கமெண்ட்ஸ் இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்கன்னு. ஸோ நான் என்னோடய ஃபேஸை காமிச்சு பேசும்போதே எனக்கான இந்த விஷயங்கள் என்ன வயசானதுன்னு சொல்கிறதுலேருந்து என்னென்னமோ கமெண்ட்ஸ், என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து என்னென்னமோ கமெண்ட்ஸ் எனக்கு வரதான் செய்யுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அது எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட் நான் இக்னோர் பண்ணிவிட்டு அந்த கமெண்ட்ஸையும் நான் ஒரு சிலது ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கமருதீன்கான ஃப்ரெண்டு கமருதீனுக்கு தான் பேசுவார். அப்போ பாருக்கான சப்போர்ட் எங்கேயுமே இல்லைன்னும் போது எங்களை மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் தான் அதை பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது பாரு ஃபேமிலி இது வரைக்கும் வாயே திறக்கலை. அப்படின்னும் போது அவங்க ஏன் சைலண்ட்டாக இருக்காங்கன்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஒரு வேளை நெக்ஸ்ட் வீக்கில் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு போகும்போது எதையாச்சும் மேஜிக்காக அவங்க பண்ணி பாருவோட பழைய கேமை நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒருவேளை அது ஃபில் ஆனால் தேங்க் காட், ஓகேவா? ஆனால் தெரியாது ஆகுமான்றது கொஸ்டின் மார்க் தான். அதுக்கு மேலே அவங்களே பாரு ஃபேமிலி இப்படி பண்ணணும்னு நினச்சாலுமே சேனல் எந்தளவுக்கு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எந்தளவுக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுத்து அதை பண்ண வைப்பாங்க இவனுங்க டிஆர்பிக்காக அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இதை பேசாதீங்க, இதை பேசுங்க, இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்கன்னு 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி தான் அனுப்புவாங்க. அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா மட்டும்தான் தெரியும். அங்கே ஃபுல்லாக நடந்ததுலேயும் இவனுங்க எதை எடிட் பண்ணி காட்டுறாங்களோ அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்குது. சரி, இப்போது கமருதீன் அக்கா என்ன சொன்னாங்க, பாரு வந்து ஏதோ ஒரு இடத்துல லவ் கண்டன்னு சொல்லியிருக்கா. அப்போனா அதை பற்றி பேசணுன்னா, ஏம்மா உங்கள் தம்பி எந்த இடத்துலையும் அதை சொல்லலையாம்மா? அவன் வார்த்தைக்கு 10 வாட்டி இது கேம் தான் பாரு, இது கேம் தான் பாரு, இந்த கேமில் எல்லாரும் வந்து கெட்டவங்களா பாரு, அப்படியா பாரு, இப்படியா பாருன்னு சொல்கிறானே, அதுக்கு அவள் லவ் கண்டென்ட்டுன்னு சொல்கிறது உங்கள் தம்பி இது கேம்னு சொல்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் என்னம்மா பெரிய வித்தியாசம் இருக்குது? சரி, உங்கள் தம்பியை பற்றி ஒரு இடத்துல அவள் சொல்லிட்டா, அது பேட் டச்சுன்னு ஒரு விஷயங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளும் சாரி கேட்டா, வீக்கெண்ட்லேயும் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீக்கெண்டில் அடித்தாங்களா? இல்லை சாண்ட்ராவையும் பிரஜனையும் உள்ளே அமிச்சு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவளை அடித்து எல்லாமே பண்ணிட்டீங்க. சேனல் சைட்லேயும் நடந்துருச்சு, உள்ள கண்டஸ்டன்ஸும் கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவளும் வந்து அதுக்கு சாரி கேட்டுட்டா, திவாகரையும் ஆஃப் பண்ணிட்டா, அதெல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கூட உங்கள் தம்பியை பற்றி அவள் தப்பாக பேசலை, பின்னாடி காசிப்பும் பேசலை. ஆனால் உங்கள் தம்பி என்ன பண்ணுறாரு, அரோரா கூடவும் வண்டி ஓட்டுறாரு, இந்த பக்கம் இவ கூடவும் வண்டி ஓட்டுறாரு, அவளை கேர்ள் ஃப்ரெண்டுன்றாரு, இவளை மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொன்று வியானா கிட்டே போய் பேசுகிறாரு, கனிக்கிட்டேயும் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் அந்த அரோரா கிட்டேயும் போய் பேசுகிறாரு, அப்புறம் வினோத்கிட்டேயும் பேசுகிறாரு, அமித்கிட்டேயும் பேசுகிறாரு. ஒருத்தர் உடலை எல்லார்கிட்டையும் ஆம்பளை பொம்பளைன்னு எல்லார்கிட்டையும் தான் பேசி வச்சிருக்காரு உங்கள் தம்பி அவளை பற்றி. அதாவது இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காமா, இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா? அதுலேயும் அரோரா கூடவும் பாரு கூடவும் 2 பேர் கூட வண்டி ஓட்டுறதுல யார் வந்து இவரோடது வெல்ஃபேர்க்காக வந்துட்டு கஷ்டப்படுறாங்க, அவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னா அதில் அரோரா தான் பெஸ்ட்டு. வீக்கெண்ட்லேயே சொல்லியிருப்பார், உங்கள் தம்பி வீக்கெண்ட்லேயே சொல்லியிருப்பார்ல, என்னோட நலன் கருதி இதில் ஃபுல்லாக எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறது அரோரா தான், நான் ஜெயிக்கணும் இல்லை எனக்கான ஒரு கேம் விஷயங்களை சொல்கிறது, பாரு என்ன புட் டவுன் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லாமல் ஒன்று சொல்லியிருப்பார். அவ்வளோ சொன்னீங்கல்ல, இப்பயும் பாரு கூட உட்காந்துருப்பீங்க. அந்த மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் அரோரா கூடவே வச்சுக்க வேண்டியது தானே? உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கீங்க, நீங்கள் பாருவை சொன்னீங்க. முதல் 2 வீக்ஸில் அவள் சட்டையே பண்ணலை, அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியை உங்கள் ட்ராப்பில் அவளை விழ வச்சுட்டீங்க. ஒன்று. இன்னொன்று, அவளை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கேன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அது ஐ மீன் அவங்க அக்காவை கேட்குறேன், உங்கள் தம்பி தான் சொன்னார். இப்போ அவங்க அக்கா என்ன வெளில சொல்கிறீங்க நீங்கள்? அப்போல்லாம் இல்லை, கமரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு இப்படி இருக்க மாட்டாங்க, அவன் பொய் சொல்கிறான் போது, ஏம்மா நீங்களே சொல்கிறீங்க அவன் பொய் சொல்கிறான். அப்படி ஒரு பொண்ணுக்கு பொய்யை சொல்லி ரூட்டு போட்டு அந்த கேம்குள்ளே அவளுக்கான விஷயத்தையும் அடி வாங்க வச்சு இவன் இமேஜ் இவன் காப்பாற்றிக்கிறதுக்கு ஒன்று பண்ணும்போது, அப்போ நீங்கள் எப்படி பச்சையாக வந்து அந்த பொண்ணை மட்டும் குத்த சொல்கிறீங்க? நான் பாரு சரின்னு சொல்ல வரல, அவள் தப்புன்னா உங்கள் தம்பியும் தப்பு தான். ஒன்று. இன்னொன்று, அவன் ஃப்ரெண்டு வெளில பேசுகிறான், அவன் வந்து
வந்து பாரு தான் சொல்கிறான் அப்படி, பாருனால தான் கமருதீன் கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னா ஊருக்கே தெரியுது. பாரு ஹேட்டர்ஸ்க்கு கூட தெரியுது. இத்தனி வாரமாக கேம் ஆடிட்டு இருந்த பொண்ணு 3 வாரமாக ஆடலை. எங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க, முதல்ல வேணா உங்கள் கேமர் ஆடி இருக்கலாம், இப்போ 3 வாரமாக ஒன்றெல்லாம் பண்ணலை, கமருதீன் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கமருதீனே வேணான்னு சொன்னாலும் உங்கள் பாரு தான் போய் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கேம்லாம் எப்பயோ போயிடுச்சு, அவங்க வெளியில் தான் போகணும், எப்பயோ போயிடுச்சு அவங்க கேம்லாம் அப்படின்னும்போது, அப்போ இப்போ அவங்க கேம் போயிடுச்சுன்னு ஒத்துக்கிறவங்க அதுக்கு முன்னாடி ஆடினாங்கன்னு ஒத்துக்க தானே செய்கிறாங்க. நாங்கள் பாரு ஃப்ரெண்ட்ஸாக அதான் சொல்கிறோம், பழைய கேமராக நீ திரும்பி வா பாரு, அந்த கமருதீனை நம்பி உன் கேமை லூஸ் பண்ணிருக்க, திரும்பி வானும் போது பாரு ஹேட்டஸே ஒரு விஷயம் ஒத்துக்கிறதுல கூட இருக்கிற ஒரு உண்மை என்னென்னா, இப்போ அவள் கேம் ஆடலை, கமருதீன் விஷயத்தில் ட்ராப் ஆயிருக்கா. பாரு ஃபேன்ஸ் நாங்களும் அதை கோபமாக சொல்கிறோம், இவங்க அவங்களுக்கான சௌகரியத்துக்கு சொல்கிறாங்க பாரு ஹேட்டர்ஸ். மற்ற இருக்கிற உண்மை என்ன, அவள் கேம் டவுன் ஆயிடுச்சுங்கிறது தான். கமருதீன் அந்த லவ் ட்ராக்குள்ளே அவள் வந்துட்டு அவளோட கேமை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னும் போது, இப்போ இதில் கமருதீன் ஹைலைட் ஆகிறான்ல. இப்போ இவ்வளோ நாளாக கேம் ஆடாத கமருதீன் இப்போ ஆடுறாரு, பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வாங்கிட்டார், கேப்டன் ஆயிட்டார். அப்போது கமருதீன் ஃப்ரெண்டு அப்படியே நான் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது யார் கேம் டவுனாக இருக்குது, யார் கேம் ஷைன் ஆகுது? எங்கள் பாரு கேம் தானே டவுன் ஆச்சு, உங்கள் ஃப்ரெண்டு கேம் தானே ஷைன் ஆகிருக்கு. கேப்டன் ஆகிற அளவுக்கு, ஐ மீன் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்குற அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 5-6 வாரம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுந்து டாஸ்க்கு படிக்க கூட போய்ஷே இருக்காது. என்ன இருக்காது, டாஸ்க்கை வந்து படிக்கிற டாஸ்க்கை புரிஞ்சுக்க கூட போய்ஷே இருக்காது. அந்த கத்தி டாஸ்க்லலாம் அது அந்த சுபிக்ஷா வந்து அந்த பாத்ரூம் போகும்போது அந்த கத்தியை வந்து குத்திட்டாங்கன்னு, பின்னாடி போகும்போது குத்திட்டாங்க, பாத்ரூம் போகும்போது குத்திட்டாங்க, பாத்ரூம் போகும்போது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஐ மீன் அந்த ரெஸ்ட் ரூம் போகும்போது அதை பண்ணிட்டாங்க, ஆள் இல்லாதப்போ பண்ணிட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்லும்போது, அப்போ என்ன சொல்லுவார் விஜய்ஸே, அந்த டாஸ்க்கே அப்படி தானேன்னா அதை புரியறதுக்கே உங்கள் ஃப்ரெண்டு மரமண்டைக்கு அந்த 2 நாள் பத்தலை. ஓகேவா, நேற்று கூட ஒரு டாஸ்க், நேற்றுமே இந்த டாஸ்க்கை யார் கேம் பாதிக்கப்படுதுன்னு கேட்கும்போது அவருக்கு டாஸ்க்கே புரியாமல் தான் பண்ணுறேன். அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான் ரொம்ப தெளிவாக பேசுகிற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த 10 நிமிஷம் மறுபடியும் வளர ஆரம்பித்தார். இந்த லட்சத்தில் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு டாஸ்க் புரியுது. ஓகேவா, அந்த கேமும் புரிதல் இல்லை, நாமினேஷன் கேம்லேயும் சுத்தமாக புரிதல் இல்லை. உள்ள பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு டாஸ்க்கு படிக்க சொன்னாலும் தமிழ் சுத்தமாக வரல, பல்ப் வாங்கிட்டு தான் வந்திருக்கார். ஒரு டாஸ்க்கு ஃபுல்லாக படித்து புரிஞ்சுக்கிறதுன்றது வேற, படிக்கவே தெரியலங்கிறது இன்னொன்று. ஸோ எந்த வகை நாமினேஷனும் பண்ண தெரியல. ஓகேவா, அப்படி எந்த வகையிலுமே ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு இப்போ தான் கொஞ்சம் ஹைலைட் ஆகிறார். ஒருவேளை எங்கள் பாரு கூட சேர்ந்து எங்கள் பாரு கூட உட்காந்து கேமை பார்த்து அவள் எப்படி எந்த பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கிறா, எந்த ஆங்கிளில் நாமினேஷன் பண்ணுறா, எந்த ஆங்கிளில் பாயிண்ட் எடுத்து வைக்கிறா, ஒரு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு வந்தால் எப்படி அனலைஸ் பண்ணுறா அப்படின்னு எங்கள் பாரு கூட உட்காந்ததுனால தான் சார் மிஸ்டர் கமருதீன் ஃப்ரெண்ட், உங்கள் கமருதீனுக்கு வந்து மூளை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த கேமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது உங்கள் ஃப்ரெண்டு மூளையை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண எங்கள் பாரு அவன் மூளையை அவங்கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துருக்கா. அவள் புத்தியை வச்சு வேலை செய்யாமல், நாங்கள் எங்கள் பார்வை எந்த அளவுக்கு புத்திசாலின்னு நினச்சோமோ உங்கள் ஃப்ரெண்டு விஷயத்தில் அவ்வளோ முட்டாளாக இருக்கா, மக்கா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இதிலே யோசிச்சு பாருங்கள் சார், யார் கேம் டவுன் ஆகிருக்கு, யார் கேம் ஷைன் ஆகிருக்குன்னு. அதுக்கு ஒரு வகையில் நீங்கள் பாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் முட்டாள் ஃப்ரெண்டை, உங்கள் டாஸ்க்னால் என்னன்னே புரியாத உங்கள் ஃப்ரெண்டை ஓகேவா கேமில் இந்தளவுக்கு கொண்டு வந்து வீக்கெண்டில் எழுந்து நின்று பார்வை குத்தம் சொல்கிற அளவுக்கு பாருகால் தான் எங்கள் கேம் போச்சு, என் கேம் போகுது இல்லை என்ன அப்படி ஃபீல் பண்ணிக்கிறேன், ஓரளவுக்கு தெளிவான ஆன்சர் பேச வச்சுருக்கால, அதுக்கு ஓரளவுக்கு நீங்கள் எங்கள் பாருக்கு தேங்க்ஸ் தான் சார் சொல்லணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் திட்டுறீங்களே சார், உங்கள் கமருதீன் கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு. புரியல சார். ஓகே, இது ஒன்றாச்சு. இன்னொன்று என்னது யாரால் யார் கேம் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்வி. யார் வந்து பாருவால் கமருதீன் கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொன்னாங்க? சபரி, எஃப்ஜே, திவ்யா, அப்புறம் விக்ரம் சொன்னான்னா அது எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எப்படியும் சபரி சொன்னால் எஃப்ஜே சொல்லுவாள், எஃப்ஜே சொன்னால் திவ்யா சொல்லுவாள். இது அந்த செயின் எஃபெக்ட். கனி சொல்லுவாங்கன்னு நினச்சா கனி வந்து சாண்ட்ரா கூட கம்பேர் பண்ணிட்டாங்க. ஆதிரியை கூட சாண்ட்ரா கூட கம்பேர் பண்ணி தான் எப்பயுமே பாரு தான் எல்லா இடத்துலையும் வரவா, இப்போ சாண்ட்ரா வரா அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 பாயிண்ட்டை பாரு மைண்டில் ஏற்றிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ஒரு வகையில் கனியும் ஆதிரியும் அந்த விஷயத்தில் பாருக்கும் நல்லது தான் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருக்க மாதிரி சாண்ட்ரா கேம் ஆடுறா, பாருவை யூஸ் பண்ணி கேம் ஆடுறா. அவன் மற்றவங்க கூட ஆடுற கேம்லாம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், யூஸிங் பாரு அப்படின்னு நான் போட்டிருப்பேன். சாண்ட்ரா மற்றவங்க கூட ஆடுற கேம்லாம் திவ்யாவை பற்றி சொல்கிறது, விக்ரம் பற்றி சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து வியானா பற்றி சொன்னது, இதெல்லாம் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக சொன்னாலும் பாருவை பற்றி அவங்க யார்கிட்டையும் சொல்லாமல் பாருவை இதுக்குள்ளே விட்டு அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க. ஆனால் பாருவை அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை பாரு புரிஞ்சிக்கணும், உஷாராகணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல அது ஒரு வகையில் கனி சொன்னதையும் ஆதிரை சொன்னதையும் பாரு கன்சிடர் பண்ணணும். ஓகே, அதை பண்ணுவா அப்படிங்கிறது. ஆனால் அந்த இடத்துலையுமே உனக்கு நான் வேணுமா சாண்ட்ரா வேணுமா அப்படின்னு கேட்டு அந்த கேமை ஸ்டாப் பண்ணது மிஸ்டர் கமருதீன் ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்டு தான் சார்.
கமருதீன் தான். இப்போது அப்படி பார்த்தா அப்போது சாண்ட்ரா வந்து பார்வை தப்பாக சொல்கிறத, ஐ மீன் கமருதீனை பற்றி பார்வை கிட்ட தப்பாக சொல்கிறதுனால வந்து சாண்ட்ரா கிட்ட பேசாதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட் மிஸ்டர் கமருதீன் ஃப்ரெண்ட் மிஸ்டர் காமர் ஃப்ரெண்ட், ஓகேவா? நான் அப்படி தான் வச்சுருக்கேன். நான் அதனால தான் கமர்னு போடுற இடத்துல நான் தமிழில் காமர்னு தான் போடுறேன், ஓகேவா? ஏன்னா 2 பொண்ணுங்க கூட வண்டி ஓட்டுவார், தேவைப்பட்டால் வியனா கூட வண்டி ஓட்டுவார், வெளில போனால் இன்னும் 4 பொண்ணுங்க கூட வண்டி ஓட்டிட்டு ஒரு ஹீரோ ஆகிடுவார். அதனால நான் அப்படி தான் வச்சுருக்கேன், ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜிக்கும் இவனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து என்னது சாண்ட்ரா கிட்ட நான் வேணுமா உனக்கு சாண்ட்ரா வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். இது எத்தனை பேர் கவனிச்சிங்க? அதை டக்குன்னு ரொம்ப மைன்யூட்டாக மைக்குக்கே கேட்காத அளவுக்கு பொறுமையாக சொல்லியிருப்பான். எப்போன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் வரும் இல்லைங்களா, இந்த கேப்டன்சி டாஸ்கில். அதுக்கு முன்னாடி வினோத் வின் பண்ணார் அந்த கேப்டன்சி டாஸ்கில். நீ எதுக்கு என் பால் பற்றி அது சொன்ன, அந்த பால் வந்து 1 2 30 பால்ஸ் 13 அந்த கவுண்டிங் பற்றி பேசுவான். அப்போ வந்து பண்ண அப்படின்னும் போது எனக்கா நீ எங்கேயுமே நிற்கலை அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ சாண்ட்ரா பேச்சு கேட்டு நான் உனக்கு நான் முக்கியமாக சாண்ட்ரா முக்கியமாக, அப்போ முக்கியம்னா அப்போது அவ கூடவே வந்துட்டு பண்ணு, அவ கூடவே கேம் ஆடு, அவளே இது பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லும்போது தான் 2 பேருக்கும் அந்த ஒரு விஷயங்கள் கிளாஷ் ஆகும். அதுக்கப்புறம் சமாதானம் ஆவாங்க. அது வேறு ஒன்று. இந்த மக்கு பொண்ணு சமாதானம் என்ன கேட்டால் அப்பயே பலாருன்னு அவனை ஒரு அரை விடுற மாதிரி, ஒன்றா நீ தேவையில்ல போடா, உன் கேமை நீ ஆடுன என் கேமை ஆடுறேன்னு சொல்லணும். அது அவள் இன்னும் சொல்லவே இல்லை. அது ஏன்னு எங்களுக்கும் புரியலை, ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல சாண்ட்ராவா நானா அப்படின்னு முடிவு பண்ணிக்கன்னு சொல்லும்போது இதே கேள்வியை அவளும் திருப்பி கேட்கலாம் உனக்கு. அப்போது வினோத்தும் பார்வை பற்றி நிறைய 1 2 சொல்லியிருக்காரு ஸ்டார்டிங்கில். டேய் உன் கேமை மட்டும் நீ ஆடுறா, நாமினேட் ஆகாமல் பார்த்துக்கோடா, அப்படி இப்படி நம்மளுக்குலாம் வெளில இப்போ 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்குடா, இந்த கேமில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபோர்ட்டை போட்டு நம்ம அதாவது நாமினேஷன்லேயே வராமல் உள்ளே உட்காந்து தப்பிச்சிடணுன்ற மாதிரி அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் வினோத் கேம் அதுதானா? அப்போ பாரு கூட வந்து அவன் நாமினேஷனில் வருவான்றது அவனுக்கு தெரியும்னா நேற்றுமே அவன் சொல்லியிருப்பான் எபிசோட் முடிஞ்சோடனே, உன் கூட வந்து உட்காந்து பேசினாலே என்ன நாமினேஷனில் போட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னா வராதா? இதை நான் என்னோட வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். அப்படி சொல்கிறல்ல, அவள் கூட உட்காந்து நாமினேஷனில் வந்துருவோன்னு பயமாக இருக்குது, வெளில போயிடுவோன்னு பயமாக இருக்குது, நான் வெளில போனால் அதுக்கு பாரு தான் காரணம் அப்படின்னு நீ அரோரா கிட்ட சொல்கிற அப்படின்னு அவ்வளோ பயத்தோட ஏன்டா பேசுகிற நீ? ஏன் பேசுகிற? அவளை ஹக் பண்ணுற, அவளை கிஸ் பண்ணுற, ஏன் எல்லாம் பண்ணுற? அவள் வந்து ஒரு ட்ராப்பில் இருக்கா, அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா, மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட கூட சொல்கிறதுக்கு அவளுக்கு தைரியம் வந்துடுச்சு. அந்தளவுக்கு அவள் கேம் ஃபோக்கஸ் விட்டு உன் மேலே பைத்தியமாக அவள் திரியிறா, ஓகேவா? உனக்கு அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை தானே, ஓகேவா? அப்போ வந்துட்டு நீ வந்துட்டு கேம் ஃபோக்கஸில் மட்டும்தானே இருக்க, நீ தான் அவ்வளோ நல்லவனாச்சு. அப்போ அவள் கூட இருந்தால் உன் நாமினேஷன் பாதிக்கப்படும் தெரியுது, உனக்கு எவிக்ஷன் ஆகிடுவோமோன்னு பயம் இருக்குன்னு தெரியுது, வெளில ஃபேன்ஸ் கிட்ட உன்னோட பேர் தப்பாக போகுமோன்னு தெரியுது. இவ்வளோ பயத்தை வச்சுட்டு நீ ஏன்டா அவகிட்ட பழகிற? அவகிட்டே வந்தாலும் நீ ஸ்லிப்பர் ஷார்ட்டாக என்கிட்டலாம் வராது, என்கிட்ட வர வேலைலாம் வச்சுக்காத, நீ உன் கேம் ஆடு, நான் என் கேம் ஆடுறேன், எனக்கு கேம் தான் முக்கியம், எதுவாக இருந்தாலும் வெளில போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீ ஏன்டா ஸ்லிப்பர் ஷார்ட்டாக அவளை முகத்தில் அரைஞ்ச மாதிரி 4 பதில் சொல்லலை? அவள் வரான்னு நீ ஏன் இடம் கொடுக்குற? ஏன்பா இவன் கொடுத்தா அது அவளை தப்பாக பேசுகிறீங்க, அப்போ அவள் வந்தால் இவன் கொடுத்தாலும் தப்பு தானே, இவனும் வேணான்னு சொல்லலாம் இல்லாத, இவன் ஏன் பல்ல இழிச்சிட்டு இருக்கான், இவன் ஏன் ஸ்பேஸ் கொடுக்குறான், அது ஒரு சிரிப்பு சிரிக்கிறானே அவளை பார்த்து, அந்த சிரிப்பில் என்ன ஒரு ஒரு கன்னிங்னஸ் இருக்கா, அது ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணுற சிரிப்பா என்னன்னே தெரியல. ஆனால் அந்த சிரிப்பில் உண்மை இல்லைன்னு மட்டும் தெரியும். அதுவும் அந்த பாருன்னு ஒன்று சொல்லுவானே, அப்படியே எனக்கு அப்படி இருக்கும், பலாருன்னு 4 அரை அரையலாமான்னு. அந்த பொண்ணு அதில் ட்ராப்பில் ஆகிடுறா, ஓகேவா? அதை பைத்தியக்கார பொண்ணு ஆகிட்டான் அந்த விஷயத்தில். அவங்க அம்மா வந்து நல்ல 4 அரை அரைஞ்சாதான் அவளுக்கு புத்தி வருமோ, இல்லை அவங்க அண்ணன் தம்பி யாராவது வந்து நல்ல 4 கேள்வி கேட்டால் அவளுக்கு புத்தி வருமான்னு தெரியல. அந்த மேஜிக்லாம் நடக்குமானோ எனக்கு தெரியல. நடந்தால் சந்தோஷம், நடந்து அவள் கேம் மாறினா எங்கள் பாரு ஃபேன்ஸ் எங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி. ஒன்று. அப்போது இதே இடத்துல வினோத் வந்து அப்போது நான் வேணுமா உனக்கு வினோத் வேணுமா அப்படின்னா அவள் கேட்கலாம். இன்னொரு இடத்துல அரோரா வேணுமா நான் வேணுமான்னு கேட்குற இடத்துல கூட நீ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது ஒத்துக்கிட்டால, இல்லை அவள் பொசசிவ்னு சொல்லும்போது நீ அவளை விட்டி அரோராவை, இல்லை எனக்கு 2 தான் வேணும்னு நீ சொன்னல. அதே மாதிரி கனிக்கும் சபரிக்கு எஃப்ஜிக்கெலாம் எப்பயுமே பார்வை ஆகாது, விக்ரம்க்கெலாம். அப்போ இவளுக்கு பிடிக்கலான்றதுக்காக நீ அவனுக்கிட்ட உட்காந்து பேசாமல் இருக்கியா? அந்த கேள்வி அவள் எப்பயாச்சும் சொல்லியிருக்காளா? சாண்ட்ரா கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கல, சாண்ட்ரா உன்னை பற்றி சொல்கிறான்னு, ஏன் பார்வை பற்றி உங்ககிட்ட யாருமே சொல்லலையா கமருதீன்? எஃப்ஜே பார்வை பற்றி உங்ககிட்ட சொல்லலையா? விக்ரம் பார்வை பற்றி உங்ககிட்ட சொல்லலையா? ஏன் வந்துட்டு அந்த யார் இன்னொருத்தி இருப்பாளே, பேர் நான் மறந்துட்டேன், அவெல்லாம் அவங்க யாருமே பார்வை பற்றி உங்ககிட்ட தப்பாகவே சொல்லலையா? இவளாச்சும் சாண்ட்ரா உன்னை பற்றி என்கிட்ட சொன்னாங்க, ஆனாலும் அவங்க சொல்கிறத சொல்லட்டும், எடுத்துக்காதே என் இஷ்டம், ஜஸ்ட் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னான். அது அவளோட ஹானஸ்ட்டை காட்டுது, இல்லை அவள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை காட்டுது. நீ அதை எடுத்து வந்து கேமில் சொல்லி பிளாஸ்மாவில் சொன்ன, ஓகேவா? சாண்ட்ரா ஒஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு நீ அந்த ரீசனை சொன்ன, கேம்குள்ளே அதை கொண்டு வந்துட்டேன். ஆனால் எங்கேயாச்சும் நீ வந்து அவகிட்ட விக்ரம் உன்னை பற்றி சொல்லியிருக்கான், உன் கூட சேர்றதுனால தான் என் கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்கிறான், எஃப்ஜேவும் இதை சொல்லியிருக்கான். கனியக்கா கிட்ட பேசும்போது கனிக்கும் உனக்கும் அவங்களுக்கும் கூட ஒரு நல்ல வைப் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு அவங்க கூட பேசலன்னு அதை பற்றி நீ சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ பாரு கிட்டே வந்து உண்மையை சொல்லியிருக்க. வியானா கிட்டேயும் உட்காந்து பேசினால, அரோரா பாரு பற்றி வியானா கிட்டேயும் பேசினால, அவளும் நான் வந்து இதை பற்றிலாம் பேசினேன், நீ எங்கெல்லாம் பாருவை பற்றி பேசினியோ அதை உண்மையாக வந்து அவகிட்ட ஒத்துக்கிட்டியா?
இல்லை நீ அதை பேசும்போது ஆப்போசிட்டில் ஒரு ரிப்ளை ஆமாம் எஃப்ஜே ஆமாம் மச்சான் அப்படின்னா கமருதீன் ஆனாவனா சொல்லுவானே, நீ அவளை நம்பாத செய்யாதா உன்னை வச்சு கேம் ஆடுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவன் விக்ரமும் 2-3 இடத்துல உன்னை சொல்லியிருக்கான். ஏன் அந்த பாத்ரூம் கிளீனிங் நீயும் அவனும் பண்ணும்போது கூட சொல்லியிருப்பான். நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத கமருதீன், எதுவாக இருந்தாலும் வெளில போய் பார்த்துக்கோ சம்திங் சொல்லியிருப்பான். ஸோ பாருவால் தான் உன் கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு உங்ககிட்ட எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நீ பாருக்கிட்ட எப்பயாச்சும் உன்னை பற்றி அவங்க இப்படி சொன்னாங்க பாரு, ஆனால் நான் அதை எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு அப்படியும் தோணுது அப்படின்னு நீ எங்கேயாச்சும் இது பண்ணியிருக்கியா நான் கேட்குறேன். எனக்கு புரியல. அப்படியே நீ சொல்லும் போது என்ன சொல்லுவேன், அவளை ப்ளேம் பண்ணுற மாதிரி சொல்லுவே தவிர அவகிட்ட வந்து நியாயமாக உன்னை பற்றி என்னை பற்றி ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேர் தான் டிசைட் பண்ணணும். இதில் அவங்க சொல்கிறத நான் உண்மையாக எடுத்துக்க முடியாது. அதுக்காக நான் உன்னை வந்து சந்தேகப்படவும் முடியாது. ஆனால் 2 பேரும் அவங்கவுங்களுக்கான புரிதலில் இந்த கேம் ஆடலாம் அப்படின்னு நீ ஜென்யூனாக அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கியா? ஒன்று அவங்க இப்போ கூட நீ என்ன சொல்கிற, இவங்க சொன்னாங்க அவங்க நாமினேட் பண்ணிடுவாங்கன்ற பயத்தில் ஆடின, இது ஏற்கனவே எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்கன்னு அப்படி பின்னாடி எல்லாம் பேசுனது எடுத்து வந்தால் இன்றைக்கி டாஸ்க்காக வச்சாங்க. அப்போ உங்ககிட்ட பின்னாடி பேசினவங்க நீ பின்னாடி யார்கிட்ட என்ன பேசினியோ அதை தான் வந்து நீ இப்போ டாஸ்க்லையும் சொல்லிட்ட. இதுக்கப்புறமா அந்த மக்கு பொண்ணுக்கு புத்தி வரலனா இந்த ஸ்லிப்பர் ஷாட் இந்த அசிங்கத்துக்கு அப்புறமா இந்த அவமானத்துக்கு அப்புறமா உன்னை நம்பிட்டு இருந்தானா எங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒன்று இப்போ இங்கேயுமே எஃப்ஜேன்னா பாருவால் தான் கமருதீன் கேம் ஸ்பாயில் ஆகுது, சபரியும் பாருவால் தான் கமருதீன் கேம் ஸ்பாயில் ஆகுது. அப்போது இப்படி வந்து மாற்றி ஏற்கனவே பின்னாடி சொல்லிட்டு இருந்த விஷயத்தை தான் நீங்கள் ஒரு டாஸ்க்காக கொடுத்தானே அவன் அல்வா மாதிரி வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அதுக்கு கேள்வி கேட்டு உங்களை எழுப்பி ஹோஸ்ட் கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது, இந்த டாஸ்க்லலாம் அப்படி தான் பண்ணேன் பலூன் டாஸ்க்கில் அதை கேட்கும்போது எனக்கும் ஃபீல் ஆகுதுண்ணா. ஏன்டா வேணா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அவளாச்சும் டாஸ்கில் கேட்டா ஓகேவா, அந்த பால் டாஸ்கில் கேப்டன் டாஸ்கில் எனக்கு நீ சப்போர்ட் பண்ணலை செய்யலை அப்படின்னு ஓகே அவள் கேட்ட தப்புனே வச்சுக்குவோம். இன்னொன்று அவள் வந்து ஏன் எந்த அடிச்சேன்னு அவள் கேட்கல, முதல்ல எந்த அடிச்சேன்னு தான் கேட்டான். ஓகேவா, நீ அதுக்கு அவகிட்ட என்ன திருப்பி கேட்குற, இதே நீ வந்திருந்தா நீ அடிச்சிருக்க மாட்டியானா அடிச்சிருப்பான்னு சொன்னான். ஆனால் எல்லாரும் அடிச்சுட்டு கூட இந்த வந்து அடிச்சிருக்க மாட்டேன்னா அதை அவள் பண்ணியிருப்பா. மோஸ்ட் ப்ராப்ளம் என்ன பண்ணியிருப்பான்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீயும் நானும் போட்டி போட்டுக்கலான்ற இடத்துல வந்திருப்பா. ஃபேவரட்டிசம் குரூப்பிசம்ன்றது அதுதான். அப்போ அந்த ஃபேவரபிள் பர்சனுக்கு நம்ம அதை பண்ணுறோம் அந்த ஃபேவரட்டை அப்படிங்கிறது தான். இதை முதல் 2 வாரத்துலேயும் கிட்ட சபரி சொல்லியிருப்பான்ல, இது மாதிரி நம்ம அதாவது கெமிக்கோ எஃப்ஜேக்கோ சண்டை வரும்போது சாரி கேட்கணும் போது நமக்குள்ளேயே அடிச்சுக்க வேணாம் கெமி, அவன் ஏதோ எமோஷனலில் சொல்லிட்டான் ஃப்ரெண்டாக நினச்சி சொல்லியிருப்பான் விட்டுடு, முதல்ல நம்ம வெளியில் இருக்க ஆள் அடிச்சிரும், அதுக்குள்ளே நம்ம 5 பேர் அடிச்சுக்கிறதுக்கு ஒரு டைம் வரும், அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, அப்போ அடிச்சுக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஃபேவரட்டிசம் குரூப்பிசம். அப்படி ஒரு வேளை உனக்கும் அவளுக்கும் ஒரு எமோஷன்ஸ் இருந்தால் கூட நீ அவளை போட்டியாக பார்க்க முடியல, அதாவது போட்டியாக பார்க்கணும்னு நினச்சாலும் அந்த எமோஷன்ஸ் அடி வாங்கும் ஏதோ ஒரு இடத்துல. இவ்வளோ பழகிட்டு இந்த சுபிக்ஷா சொல்கிற மாதிரி தான், நீங்கள் கேட்கலன்னா நான் அதை விட்டு கொடுத்துருப்பேன் அப்படின்னு விக்ரம் சொல்கிற மாதிரி தான். அதாவது விக்ரம் கிட்ட சுபிக்ஷா சொல்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து வியானா வெளியில் வந்து அதை தான் சொல்கிறான், ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து விக்ரம் அண்ணனாக பார்த்தா அந்த எமோஷன் தான் என் கேமை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அந்த எமோஷன்ஸ் உண்மையாக இருந்தால் அங்கே நிஜமாக அடி வாங்கும். உண்மையாக இல்லாத பட்சத்தில் அது அதுக்குள்ளே கன்சிடரே பண்ணப்படாது. பாரு வந்து உன் மேலே வச்சிருந்த எமோஷன்ஸ் உண்மை அப்படிங்கிறதுனால அவள் 2-3 இடத்துல உனக்கான விஷயங்களில் அவள் வந்து இப்போ அந்த செகண்ட்ஸ் டாஸ்க்லேயே ஆகட்டும் இன்னும் 2-3 டாஸ்கில் அவள் வந்து உனக்கான விஷயங்களுக்கு அவள் சப்போர்ட் பண்ண. ஏன் இப்போ நீ கேப்டன் ஆகும்போது கூட அவள் வந்து சந்தோஷம்தான் பட்டா. ஆனால் ஒருவேளை பாரு கேப்டன் இருந்தால் நீ இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பியான்னா கண்டிப்பாக கிடையாது. உன்னை எல்லாரும் ஏற்றி விட்டுருப்பானுங்க, உனக்கும் வந்திருக்கும் மேல் யுகோ ஹிட் ஆயிருக்கும். நீ உன் கேமை தானே ஆடுற, அதை ஜெயிச்சிட்டல நான் அந்த வாரம் ஃபுல்லாக அவளை சொல்லியே நீ மென்டல் டார்ச்சர் பண்ணியிருப்பேன். ஒன்று. இன்னொன்று, இந்த இடத்துல அந்த கீ விஷயம் ஒன்று நடந்தது. அந்த கீ பஞ்சாயத்து ஞாபகம் இருக்கா? அவள் கிச்சனில் இருக்கும், அப்போ கிச்சன் பொறுப்பில் அவள் இருக்கா. இவன் போய் நைட்டில் அந்த கீ எல்லாரும் முன்னாடி எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறான். அதுக்கு அவள் கேட்டதுக்கு அவள் என்ன போய் அந்த கீக்கு போய் அப்படி சொல்லிட்டு அவள் கிச்சனில் ஏன்டா நீ வேறு யாராக இருந்தா நீ உள்ளே போயிருப்பியா? பாரு இருந்தாலும் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு தானே நீ போன. அப்போ நீ கேம் ஆடுறவனா இருந்தா நீ எதுக்கு உள்ளே போன? இப்போ அந்த பொண்ணு பொறுப்பில் இருக்கா, நம்மளுக்கு மட்டும் ஃபேவர் பண்ணால் அவளுக்கு பேர் கெட்டு பேர் நீ நியாயமாக நின்ன இல்லை நீ உனக்காக ஒன்று பண்ணுறான்னு உள்ளே போனேன். அந்த இடத்துல அந்த பொண்ணு அவள் கேம் ஆடினா இல்லை நான் உனக்கு மட்டும் ஃபேவர் பண்ணால் பக்கத்தில் கனி குரூப் பார்க்குறாங்க வேடிக்கை பார்க்குறாங்க எனக்கு கேள்வி கேட்பாங்க சுபிக்ஷான்னு சொன்னாலாம் இல்லையா? அதை நீ கேம் பெர்ஸ்பெக்டிவ்லையா புரிஞ்சுக்கிட்டேன்? நான் கேட்குறேன் வெண்ணெய் பட்டர் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, அதே அந்த கீக்காக தானே அந்த பஞ்சாயத்தாச்சு. அப்போ நீ அதுக்காக அரோரா கிட்ட வந்து உட்காந்துன்னு நைட்டு பேசிட்டு அவள் கேம் ஆடுறேன்னு சொல்லி எனக்கு அந்த ஒரு நெய்க்காக என்னை இப்படி பண்ணிட்டா, இத்தினோண்டு ஒரு ஸ்பூன் நெய்க்காக என்ன அசிங்கப்படுத்திட்டா, இத்தினோண்டு ஸ்பூன் நெய்க்காக பண்ணால் அதுக்கப்புறம் விளக்கம் சொல்ல வந்தால, உன்னை கொடுக்கறது பிரச்சனை இல்லைடா, ஆல்ரெடி இந்த வீட்டில் எனக்கு நிறைய கையாசு இருக்குடா, கொடுத்தா அது வேறு மாதிரி திரும்பண்டா புரிஞ்சுக்கடான்னு சொல்லும்போது அந்த ஸ்லிப்பர்லாம் தூக்கி போட்டு பண்ணி எவ்வளோ அநாயங்க நடந்துக்கிட்டா அன்றைக்கி நைட்டு. அது உனக்கு மறந்து போச்சா மிஸ்டர் கமருதீன், மிஸ்டர் காமர், மிஸ்டர் மக்ருதீன் கூட கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்களாம். ஏதோ ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது உனக்கு மறந்து போச்சா மிஸ்டர் ஹீரோ?
அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அவள் கேம் ஆடும்போது உனக்கு ஒரு கோவம் வந்துச்சுல்ல, ஒரு ஸ்பூன் நெய்க்கு. அவளாவது டாஸ்கில் கேட்டா, நீ ஒன்றுமே இல்லாத நெய்க்கு டப்பா டான்ஸ் ஆடுற மாதிரி நீ அப்படி பண்ணியே, அப்போ நீ ஆடினதுக்கு பேர் என்ன? அவ ஆடினா மட்டும் உனக்கு வந்துட்டு உனக்கு குத்துது, கொடாயுது. அதே அவ கேள்வி கேட்டா மட்டும் உனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஆனா நீ ஆடும்போது அவ அத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல எனக்கு சப்போர்ட் வினோத் உன்கிட்ட முதல்லயே கேட்டு அத வச்சு அவங்க எவ்வளோ பேர் அந்த வீட்ல அவள கிண்டல் பண்ணாங்க. ஏன் உனக்கு சப்போர்ட் பண்ணலையா? அவ கமருதீன் வினோத்துக்கு போய் சப்போர்ட் பண்றாரு கமர் அப்படின்னும்போது, வினோத்துக்கு சப்போர்ட் பண்ண அந்த இடத்துல விக்ரமும் வந்திருப்பான், அமித்தும் வந்திருப்பான், ஏன் தேவைப்பட்ட எஃப்ஜே கூட வந்திருப்பான். எஃப்ஜே, வினோத் எல்லாம். அந்த பொண்ணுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு தெரியும்ல டெஃபெண்டரா. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் அந்த வீட்ல இல்லன்னு தெரியும்ல. ஆனாலுமே நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்கு தானே பண்ண. உன் ஃப்ரெண்டு கூட கேம் ஆடணும்னு யோசிச்ச. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல கேம் ஆடணுங்கிறது முக்கியம் இல்ல. நம்ப வந்து யார ட்ரஸ்ட்டா நம்பி அந்த நம்ம டெஃபெண்டரா கூப்பிடலான்றதுலாம். அந்த வீட்ல அந்த பொண்ணுக்கான ட்ரஸ்ட்டா யாராவது இருக்காங்களா? இந்த பொண்ணு யாரையாச்சும் நம்ப முடியுமா? இல்ல யாரையாச்சும் இந்த பொண்ண தான் நம்புவாங்களா? அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தா, நீ அந்த இடத்துல விட்டுட்டல்ல. அவளா தானே அவ சாய்ஸ் எடுத்து திவ்யாவ நம்பலாமா வேணாமான்றதுக்கு வேற வழியே இல்லாம நம்பி போனா, ஒண்ணு பண்ணா. அதே மாரி தான் இப்பயுமே. இப்பயுமே இந்த டாஸ்க்ல கமருதீன்னும்போது உனக்கு வந்துட்டு சபரி வந்தான். ரைட்டா? நீ கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் ஏதோ ஒரு ஆம்பள உனக்கு வந்துருவான். அந்த ஆம்பளை ஈகோ பாருவுக்கு வந்து எங்கெல்லாம் அந்த ஹேட்டர்ஸ் இருக்காங்களோ, அந்த வீட்ல ஆம்பள, பொம்பள எல்லாருமே ஹேட்டர்ஸ்னா, யாரோ ஒருத்தர் பாருவுக்கு எதிரா நீ ஆடுறன்னா கும்பலே வந்துரும். ஓகேவா? ஆனா பாருவுக்கு யார் வருவா? அன்னைக்குமே அந்த அமித் அந்த இடத்துக்கு வரலன்னா, வேற யாருமே அவளுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அவளுக்கான அந்த சப்போர்ட்டே இல்லாத வீட்ல உன்னை முழுசா நம்புறா, இல்ல உனக்கான ட்ரஸ்ட் பண்றா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா நீயும் அவளா இருந்தா உன்னை உன்னை பீட் பண்ண தான் ட்ரை பண்ணுவா. ஆனா முதல் எடுத்தோனே உன்னை பண்ணியிருக்க மாட்டா. நீயா நானான்னு வரும்போது முட்டிக்கலாம். அது வரைக்கும் மத்தவங்கள பண்ணலாம் அப்படின்னு போயிருப்பா. ஆனா நீ எடுத்தோனே என்ன பண்ண? விக்ரம் பேச்ச கேட்டுக்கிட்டோ, விக்ரம்கான பண்ணிக்கிட்டோ ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ விக்ரம் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்த. ரைட்டா? விக்ரம் கிட்ட பேசியிருக்க, கனி கிட்ட பேசியிருக்க, கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல யார என்னவா போடலான்னு முன்னாடியே உட்காந்து யோசிச்சுட்ட. இப்போ வரைக்கும் நீ அத பாரு கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்ல. ஆனா அடுத்து வர பாருவ கிச்சன்ல போட்டு நீ இத செய், அத செய்ன்னு சொல்லப் போற. அவ ஏதாச்சும் மக்கார் பண்ணானா, இல்லன்னா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, எவ்ளோ வேல அவள வாங்க முடியுமோ வாங்க போற. அவ கொஞ்சம் முன்ன பின்ன எதையாச்சும் சொன்னான்னா, "என்ன பாரு இப்படியே பண்ணிட்டுருக்க, இப்படியே பண்ணிட்டுருக்கன்னு" திருப்பி வீக்கெண்டுக்கும் அந்த பஞ்சாயத்து வரும். அப்போ அதுக்காக இப்பவே கிச்சன் வேலைய செய்யணும் அப்படின்ற மாரி, "அப்படியே செஞ்சுட்டாலும்" அப்படின்னு அந்த ஹோஸ்ட் ஒரு வார்த்தைய சொன்னானே, அந்த வார்த்தைய கொண்டு வந்து இந்த வாரம் ஃபுல்லா வைக்கப் போறான். அதிலே இருக்கானே அந்த வக்கரன் அவன் ஒருத்தன் சொல்லுவான், "ஹோஸ்ட் சொல்லி கூட நீ இப்ப செய்ய மாட்டியா? ஹோஸ்ட்ட கூட நீ மதிக்க மாட்டியா? நீ யார தான் மதிப்ப பாரு? பிக் பாஸையும் மதிக்க மாட்ட, ரூல்ஸையும் மதிக்க மாட்ட, ஹோஸ்ட் சொன்னாலும் மதிக்க மாட்ட, கண்டஸ்டன்ட்ஸ் பேச்சையும் கேட்க மாட்ட, தல சொல்றதையும் கேட்க மாட்ட." அப்படின்னு ஒரு கூட்டமே வரப்போகுது. கார்னர் பண்ணப்போகுது. திருப்பி அவ அடி வாங்க போறா. அந்த அடி எடுத்துன்னு வந்து பஞ்சாயத்த வீக்கெண்ட்ல பேச போறீங்க. இதுதானடா உங்க வாரம் இந்த வாரம் பிளானு? எனக்கு புரியல. இப்போலாம் ப்ரொமோல அவ வரலனாலும், அந்த ப்ரொமோக்குள்ள வர டாபிக்ல அவ தானே வரா. இப்போ வந்துச்சுல்ல ப்ரொமோ. என்ன ப்ரொமோ வந்துச்சு? அந்த ப்ரொமோ தான். பேரண்ட்ஸ் வந்து வராங்க ஃப்ரீ டாஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்குள்ள அவ வரவே இல்ல. ஆனாலும் அவ பேச்சு தான் வருதுன்னா, இதுதான் இந்த லட்சணத்தில நீங்க இந்த சீசன் நடத்துறது. தேங்க் யூ கைஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோல இத பத்தி பேசுறேன். தேங்க் யூ.